தம்பி தோரை கிளம்பலாமா? செல்வோம். கிளம்பிக்க இருப்போம். காமாட்சி சிறுவர்களே, நீங்க யார்? இங்கு எதற்காக வந்தீர்கள்? நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் என் கவட்டினுள் உள்ளே நுழைந்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் வந்த வழியை பார்த்து திரும்பி செல்லுங்கள். மரியாதையாக கூறுகிறேன். இது கொடுமையா பாருங்க. இவர் கவடுகள் நுழைஞ்சுதான் போகணுமா? எப்படி பாருங்க. அதே சிறுபாயிலா, எவருக்கும் அடி வென்றவர்கள் நாம். சிறுபாயிலே, துரியோதன மகாராஜர் அவர்களே என் காலடியில் உள்ளே நுழைந்துதான் சென்றிருக்கிறார்கள். ஐயோ சிறுபையன், சொல்வதை கேள், இல்லாட்டி உதைவட்டு சாவாய். இல்லாட்டி வந்த வழியே திரும்பி சென்று விடு. வந்த வழியே திரும்பி போவோம்னே. எப்படின்னு பாருங்க. நம்ம யாருன்னு தெரியல, தெரியவில்லை. தெரியாம இவர் கவுடுகள் நுழைஞ்சு போவோமா? அடே சிறுபையலா, நான் யாரென்று தெரிகிறதா? நான் தெரியுமா? நான் யாரு தெரியுமாடா? கழுதையும் நடந்து வேண்டும். கழுதை எடுத்து வழிவிடலாம். போகும்போது கங்கை நதி குறுக்கிட்டது போல இவங்க கவுடுக்குள்ள நுழைஞ்சு போகணுமா? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அண்ணா, நீங்க தான் மூத்தவர், நீங்க தான் சொல்லணும். தம்பி, யுத்தத்துக்கு அழைக்கலாமா? அடே சிறுவயலே, நான் யார் என்று தெரியாம என்னையே யுத்தத்துக்கு கூப்பிடுகிறீர்கள். யாராக இருந்தாலும் சரி, நான் கீழே இறங்கி எங்கள் பலம் அறியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றாய். கீழே இறங்கி வந்தேன் என்றால் என் காலால் உங்களை மிதித்து வா பார்க்கலாம் விடுவேன். வா பார்க்கலாம். இல்லை என்றால் எமோகலோகத்துக்கு அனுப்பி வீண் பேச்சையாக என் கால் உள்ளே நுழைந்து பெரிய வீரனா? பெரிய வீரனா நீயே? அடே சிறுபைலா, என்னைய பார்த்து யார் என்று என்னுடன் மோதி பாருங்கள். என்னுடைய பலம் என்னவென்று தெரியும். பார்க்கலாம். வா. எனது வஜராயுதத்தை கொண்டு உன் தண்டாயத்தை உடைத்து விடுகிறேன். ஆஹா, என்னுடன் சரியாக யுத்தம் செய்கிறார்களே. இவர்கள் யாராக இருப்பார்கள்? விசாரித்து பார்ப்போம். நீங்கள் யார் என்று கூறுங்கள். உங்களுடைய குலம் என்னவென்று கூறுங்கள். குலமா? ஆமா. ஏன் அக்னிகனை அடிச்சைக்க மாட்டாமல் குலத்தை கேட்கறியா? ஏன் சண்டோட முடியல உன்னால? நாங்கள் யாருன்னு தெரியுமா? சொன்னால் தானே தெரியும். இதோ எங்கள் அண்ணன் கூறுவார். தர்மகுலத்தவர்கள் நாங்கள். ஆஹா, தர்மகுலத்தை சேர்ந்தவர்கள். ஆமா, நானும் தர்மகுலத்தை சேர்ந்தவன் தான். ஆமா, நான் அர்ச்சுனத ராஜாவுக்கும் நாகக்கண்ணிக்கும் மகனாக பிறந்தவன். தம்பி, அண்ணா, நான் யார் தெரியுமா? பீமன் மகன். ஆஹா, கடவுள். மிக்க சந்தோஷம். நல்லது நல்லது. அபிமன்யு. அபிமன்யு. ஆஹா, என்ன காரியமாக இங்கே வந்தீர்கள்? எனது முறைப்பெண்ணான சுந்தரியை லக்கனுக்கு மணமுடிக்க போவதாக கேள்விப்பட்டு வந்தேன். அப்படியா? இதே விவரம் அண்ணா. அந்த துரியோதனன் மானகட்டவன். அவன் நமது குடும்பத்துக்கு சூழ்ச்சிகளும் வஞ்சனைகளும் செய்து நம்மளை பல துன்பத்தை ஆளாக்கி கொண்டிருக்கிறான். இப்பொழுது என்னவென்றால் சுந்தரியை அவனும் மகனுக்கு லக்குவணனுக்கு கல்யாணம் முடிக்கிறது கொடுக்க போகிறாரா? இதை நம்ம சும்மா விடக்கூடாது. ஏனென்றால் நமது தந்தையாரை வனவாசம் அனுப்பிவிட்டார். நம் தாயை குந்தியை துயில் உரிந்தான். இப்படி பல இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்த அவனை நம்மை வதைக்க வேண்டும். கண்டிப்பா. ஆமா, முறையில் வதைக்க வேண்டும். இப்பொழுதே சென்று அவனை சந்திக்கலாமா? அன்னையை சந்திக்கலாம். கண்டிப்பா. வாங்க துராய்க்கு செல்வோம்.
அடுத்த வருஷம் ஏறுது இறங்குது. ஒரே வடி வரிதானா? சாரட்டு வட்டி கட்டி அதுக்கடுத்து சாரட்டு வண்டி கட்டி அதான் பாடிச்சில்ல அடுத்தது பாடு. முன்னாடி வரும்ல. முன்னாடி எப்போ அப்படின்னு சொல்லி பாட பின்னாடி சாணிலே வரும். நாட்டுல எல்லாரும் விதி வந்து செத்தாங்கன்னா என் வயிற்றுல அமுக்கப்பட்டே செத்து போவீங்க. போற நிறைய பேரை கொண்டிருக்கீங்கள வாழ்க்கையில. ஓ வேசத்துக்கு தகுந்த மாதிரி வயிறு பூரா புளியதரை போட்டன மாதிரி அத்தாடி. இல்லப்ப யோசனை இல்ல, அவன் கேட்டதை பத்தி யோசனை வந்துருச்சு. என்ன யோசனை? ஷாரட்டு வண்டி கட்டின்னு சொன்னேன். அதுக்கு மேல போக மாட்டீங்களா அவனு கேக்குறான். இந்த இடத்த பத்தி நம்மள கடந்து தானே பூரா பேரும் போகணும். நீ வந்த உடனே பிடிச்சு வச்ச பிள்ளையாரா நிக்கிறியே என்ன? பிடிச்சு வச்சாட்டாயா பிள்ளையாரு, பிடிக்கலன்னா பிள்ளையாரு கிடையாதுடா. கொல்ல முண்டையை இப்படி தெரியாம வித்துறாங்க வாரு. நீ பிடிச்சதுலாம் தெரியாது. அதுக்கு தாண்டா வந்திருக்கேன். ஏன்டா ஊட பேசப்படாது, திருப்பி வயிற்று அமுக்கப்பட்டு செத்து போவீங்க. எதுக்கு வந்தியா? நீங்க எதுக்கிட்டே வந்தேன். பூரா பையிலும் எனக்கு இது கட்டிட்டு தான் போகணும். காசிக்கு போகும்பொழுது கங்கனை கொட்டு போட்டு இந்த நிக்கிறாப்ல யார் நீ? இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் தள்ளிட்டு போதாம அங்க இருந்து வந்து என்ன யாருன்னு கேக்குறீங்க. ஏன் நீ யாருன்னு சொல்ல மாட்டீங்களோ? நீங்க தானே இங்க நிக்கிறீங்க. அங்க என்ன வாங்க இவர்தான் வழிமறிக்கிறாரு. வழிமறிக்கிறாரு. ஆமா, பார்த்தாயா எழுதி வைத்திருப்பதை? வழிமறிக்கிறாரு. என்னன்னு தெரியும். வழியில் செல்பவர்கள் தங்களது எடைக்கு நிகராக பொன் கொடுத்து விட்டு செல்ல வேண்டுமா? கேட்டுக்க. பொன் கொடுக்கணுமா? அவனுக்கு பிரிஞ்சிருக்கு, உனக்கு பிரியல. என்ன? எனக்கு பிரியல, எனக்கு பிரியாது. இப்ப பிரியும். ஆமா, ஏன்னா எங்களை இடம் விட போறியாக்கு. இடம் விட போறியா? அப்ப நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. ஆமா, என்ன செய்வாய்? அப்ப இங்க இருந்து நான் வழியை விட முடியாது. விட்டு என்ன செய்ய முடியும் உன்னால? இல்லையா? என்ன பத்தி தெரியும்? பரம்பரை பற்றியே தெரியும் எனக்கு. வழி விடுறியா இல்லையா? வழி விடுறியா இல்லையா? ஆமா. என்ன இது ஏன் வீடு? இப்ப கத்தி சண்டை பாத்துக்க. கத்தி சண்டை பாக்குறியா? ஓடவா என்ன இருக்கிறா? கத்தி சண்டை பேச்சு பேச்சா இருந்தாலும் அப்ப நான் சொல்லியிருக்கேன். அந்த கோட வீட்டுக்கு வர உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன், என் வீட்டுக்குள்ள நீ வரப்படாது. பிறகு எப்படியா சண்டை வருவது? கத்தி சண்டை நான் சொல்லுவேன் பாரு. இப்போ ஓடுவேன் பாரு. போதுமா? இப்போ ஓ வீட்டுக்குள்ள நான் இருக்கு, என் வீட்டுக்குள்ள நாளைக்கு கத்தி சண்டை. உடனே நான் கூப்பிட்டேன்னா பிறகு கூப்பிடாம இந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஆமா, கூப்பிடாம போனோம்னா அதுக்கு நமக்கு மரியாதை கிடையாது. ஒம்பைக்கில் தானே போகணும்ல. ஒம்பைக்கில் தான் போகணும்ல சண்டைக்கு. அம்புக்கு நான் இழுத்தனா? கத்தி சண்டைக்கு வந்தியா இல்லையா? கத்தி சண்டைக்கு வந்தியா? இப்படி காமிச்சல கத்தி சண்டைன்னு. நீ போடுற சண்டை கிடையாது, நான் போடுற சண்டை மாதிரி போடணும். எப்படி? இங்கே நிக்கவா? ஓ வீட்டுல நீ நில்லு, என் வீட்டுல நான் நிக்கிறேன். பிறகு எப்படியா போடுவது? கத்தி சண்டை போடுவேன்ல. இப்ப கத்தி சண்டையை பாத்துக்க, எல்லாம் பாத்துக்க. தமிழ் படிக்கிறாயா நீ? தமிழ் படிக்கிறேன். கத்தி சண்டை, கத்தி சண்டை. வீட்டுக்குள்ள நான் வந்தேன்னா வாள் எடுத்து சண்டையிடுவதா கத்தி சண்டை? கத்திரகத்திலே வர்ற எதிரி பூரா ஓடி போயிடணும். ஓ, நீ சொல்வது கத்தி சண்டையிடமா? வாயால் பேசுவது. வாயால் பேசுவது அது உங்க ஊர்ல அப்படி சொல்லுவாங்க. சரி, எங்க ஊர்ல கத்தி சண்டை போடுறேன். ஓ, இதா கத்தி சண்டையா? சரி, வேற என்ன சொன்னீங்க? வேற எது சண்டை? பல வகை சண்டையில வேற குமுக்கடிப்பான் சண்டை தெரியுமா? அதப்படி அதப்படி படி. நீ குப்புறப்படுத்துக்கிறனா என்ன? பிறகு அவங்க உன் மேல குப்புற நான் படுத்துக்கிட்டேன். சண்டை சூப்பரான சண்டையா இருக்கு. குமுக்கடிப்பான் சண்டை. சண்டை தொடக்கூடாது, சொல்லப்படாது. பிறகு எப்படி சண்டையிடுவது? உங்கெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க தொட்டீங்கன்னா எனக்கு அடுத்து என்ன வர? சவுக்கார கட்டி வாங்குறது கூட காசு இல்லை. எதனால? இல்லைன்னா உங்க துணிமணி பூரா அவ்வளோ அழுக்கா இருக்குது. பாத்தியா நான் எவ்வளவு சுத்தபத்தமா போட்டிருக்கிறேன். மொத்தத்தையும் வயிற்றுல வச்சிருப்ப போலையே. மொத்தத்தையும் வயிற்றுல வச்சிருப்ப போலையே. எத்தனை பேர் உள்ள இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. பெண்களுக்கு இருந்தா அது வேற, உமக்கு உள்ளே இருந்தா அது. அதற்கு பேர் என்னையா?
இதுக்கு பேர் என்ன? பயிர். என்னதான் சொல்றேன் அவன், டேய் என்னதான் சொல்றேன் அவன். டேய் என்ன அவன் பேசிக்கிட்டு இருக்க? இவன் சண்டையில் ஆர்வம் இல்லாத போல் தெரிகிறது. நீ எப்படி மயிரியாதையா பேசினா? நீ மயிரியாதையா பேசினல்ல, அப்படி என்றால் அவன் என்ன அவன் பேசுறியா? இவங்கன்னு பேசி பழகணும். அவன் பேசுறியா? இப்படி ஒரு பாசையா, இப்படி ஒரு மொழி இருக்கிறதா? மயிரியாதை என்ன சொல்ல, வழிவிட முடியுமா முடியாதா? வழிவிட முடியாதா? என்ன பண்றீங்க? எனக்கு கதையா சண்டையிட்டு பார்த்திருக்கிறேன். அப்போ சண்டைக்கு வரீங்களா? பானத்தால் சண்டையிட்டு பார்த்திருக்கிறேன், வாளால சண்டையிட்டு பார்த்திருக்கேன், வயிறால சண்டையிட்டு இப்பதான் பார்க்கிறேன். அதான் அமுக்கடி பாஞ்சா. இவன் இப்படி சொன்னால் கேட்க மாட்டான். சரி, இவன் என்ன செய்யணும் தெரியுமா? கீழே வைங்க, வைக்கிறீங்களா? இவன் அப்படி சொன்னா கேட்க மாட்டான்ல. இப்ப என்ன செய்ய போறோம் தெரியுமா? இவனை தூக்கி அலாக்கு தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கோம். அப்படியா? ஆமா. என் குளத்தை சொன்னா நீங்களா கிட்டு 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 நடுங்க. நம்மள சொல்லு பாப்பா. எங்க குளம் என்ன குளம்? பெரிய குளத்தை சேர்ந்தது. எங்க குளம்னா சாதாரணப்பட்ட குளம். அது என்ன குளம்? தர்மகுளம். தர்மகுளத்திலே தர்மகுளமா? தர்மருக்கு கடைசியாக பிறந்த சகாதேவன் மைந்தனடா இந்த சகோதரா, நாங்களும் உன் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அதானே பார்த்தேன். நம்மளை எதிர்த்து சண்டையிடும் அளவுக்கு இந்த புலோகத்தில் எவனுக்கடா இடம் இருக்கிறது என்று நினைத்தேன். பார்த்தாலே தெரிகிறது. நான் நினைத்தது சரியாக விட்டது அண்ணா. ஆமாம், இந்த வழியாக எதற்காக நீங்கள் மூவருமாக இருக்கிறது? நம் தம்பியாகிய அபிமன்யு விரும்பும் சுந்தரியை துரியோதன மகன் இலக்கணகுமாரனுக்கு மனமடித்து வைக்கப் போகிறார்கள். ஆமா தம்பி, அப்ப அதற்காக நீங்க மூவரும் செய்கிறீர்கள். ஆமா, தடுத்து நிறுத்த வேண்டும். அதை தடுத்து நிறுத்தி சற்று பொறுங்கள். நீங்கள் மூவரும் செல்ல வேண்டாம். நான் ஒருவனே சென்று அந்த குருட்டு கண்ணன் துரியோதனையும் அவன் மகனையும் ஒரு அமுக்கி விட்டு வந்து விடுகிறேன். உண்மைதான் தம்பி. செல்வோமா? 4 பேரும் சேர்ந்து செல்வோம். 4 பேர் போமா? சரி வாங்க, கட்டலுக்கு 4 கால் மாதிரி 4 பேரும் போவோம். ஆமா, சரியா? அப்படி சென்றால்தான் சரியா வரும். சரி வாங்க பாருங்க. போலாம். பாடியா? என்கிட்ட போயிடுச்சு. திருப்புடா தம்பி, இப்படி ஸ்டாண்டை மட்டும் திருப்புடா. நீ சாய் என்கிட்ட இப்படி சாய் அன்னைக்கு மேலே திருப்பி விடா. சாய் இன்னும் சாய் இன்னும் சாய். ரைட், ஓகே. விட்டுரு விட்டுரு அதை விட்டுரு. கீழே இறக்குங்க. லேதம் அனுப்பியும் இன்னும் அவரிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. எனக்கு நினைக்கும் பொழுது அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. திருமணம் நடக்குமா நடக்காதா என்ற வேதனை தான் வருகிறது. என்ன செய்வதென்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. அதைத்தானே கொண்டு வந்தேன் நான் என்னோடு என் கண்ணோடு. எங்கே நீயோ நானும்
நான் வாழ்வேன். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. அதைத்தானே கொண்டு வந்தேன் நான் என்னோடு என் கண்ணோடு. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. வருவார், என்னை மனம் முடிப்பார், என்னை கையோடு அழைத்துச் செல்வார் என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டு இருக்கிறேன். அவரை மறந்து நான் இன்னொருவரை மணப்பதா? அது என்னால் முடியாத காரியமாயிற்றை. சொன்னது நீதானா? சொன்னது நீதானா? சொல் 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 என்னுயிரே. சம்மதம் தானா? சம்மதம் தானா? ஏன் 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 என்னுயிரே? ஏன் 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 என்னுயிரே? சொன்னது நீதானா? சொல் 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 என்னுயிரே. இன்னொரு கைகளிலே யார் யார் ஞானா? என்னை மறந்தாயா? ஏன் 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 என்னுயிரே? ஏன் 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 என்னுயிரே? சொன்னது நீதானா? சொல் 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 என்னுயிரே. மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானா? மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானா? மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானா? மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானா? உன் மனதில் என் மனதை நினைத்ததும் நீதானே. இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதானே. என்று சொன்னது நீதானா? சொல் 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 என்னுயிரே. தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கைப்படலாமா? தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கைப்படலாமா? ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா? ஒரு மனதில் ஒரு முறைதான் மலரும் உறவல்லவா? என்று சொன்னது நீதானா? சொல் 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 என்னுயிரே.
விஷயம். ராஜா வருவாருன்னு ரோஜா பூ வாங்கி ராசாவோடி ஓடினு ரோசா பூ வாங்கி வச்சா, ரோசா பூ வாங்கி வச்சா. பெஞ்சுவா இருந்துச்சு. கழட்டு முண்டையா கட்டிட்டு எதை பார்த்துக்கிட்டு அடிக்கிறான் பாரு மான கட்ட நம்பர் புழுதலி முட்டையா இருப்போம். ஆமாடா பூளைய பூரா வலிச்சு தர வாயில வச்சு திரடி தின்னு கொக்கரைக்கு எத்தா இருக்கும் அடிப்படுத்த முண்டை. அப்படி அழகா அடிப்படுத்தவளா பார்த்து தேப்படி ஓஞ்சி போய் நிக்கிறேன் இருக்கிற மாதிரி மான கட்ட ஆளு பெரிய ஆளா இருக்க மடுவ காடாம என்ன பண்றது? சப்பி எடுத்துட்டாங்க. ஐட்டா வருவாருன்னு என்னம்மா இல்ல எப்படி குழம்பு கூட ஒண்ணு சொல்றியா? அதுதான் தெரியலையே. ஐட்டா வருவாருன்னு அகலமாக படுத்திருந்து. ஆமா ஏற்கனவே அகலமாத்தான் கிடக்கு. இல்ல இப்ப உள்ள பையில பூரா அகல சகலமா தானே கேக்குறாங்க. அளவெடுக்க வர்றேன் பாராவே. என்ன பண்றது? முந்தி வாழா வயசா இருந்தேன். இதுக்கு தொங்கும் முடி மூலமா முடி புடிச்சுக்கிட்டு குத்தி இருக்காங்க பூரா உந்து வச்சு முடி இதுக்கு தொங்கும். அப்புறம் இந்த முந்தி பூரா உசிலாரப்பு கரம்ப மண்ணை போட்டு தேய்ச்சி குளிச்சதும் இது இங்க தொங்கும். அது ஊரா இப்ப கிடைக்க மாட்டேங்குது. உசில மரத்தை பூரா வெட்டி போட்டாங்க படுவாய. உசிலாரப்பு கிடைக்கலன்னு சொல்லி இப்ப என்னமோ பாக்கெட்லாம் போட்டு விக்கிறாங்கல்ல அந்த சால்ம்பு அதை வாங்கி போட்டதுல பூரா இம்புட்டு இருந்தது. இப்ப இத்திரிக்கான கூட இல்ல. நீ போட்டு குளி சும்மா கூட திரி சாக்கெட்டு போடுவியா போட மாட்டியா? முந்தி பூரா போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்ப வர வர சாக்கெட்டு தைக்க சொன்னா ஏன் ஒழுங்கா தைக்கிறேன். வாங்கி சாக்கெட்டை நீயே வச்சுக்கடா பாக்கெட்ல பத்திரமா மானம் கட்டவளை போடுறதே கிடையாது. பொட்டு முட்டாலாம் வச்சிருக்கீங்க. அடே பொட்டு வச்சிருக்கிறது காரணமே வந்து என் புருவா எங்க வீட்டுக்காரரு அவர் என்னை விட்டு போயிட்டாரு. அவர் போனதுல இருந்து இப்ப தான் கை வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கை வேலையா? ஆள் கிடைக்கலையா? இல்ல பேராண்டி, நான் இங்க வந்து பூ கட்டி மாலையா தொடுத்து பூ வச்சு கை வேலை செஞ்சுக்கிட்டு பொழைச்சுக்கிட்டு இருக்கிறேன். கை வேலை சொல்லுவேன். இந்த பசாண்டு வெள்ளரிக்காய் வைக்கிறேன்னு நினைச்சேன். வெள்ளரிக்காய் விற்கிற வேலை வந்து பூரா பேராண்டிய பூரா பார்த்துக்கிட்டு திடுறாங்க. ஐயோ அதெல்லாம் வைக்கிறவங்க எல்லாம் நம்ம கை வேலை பூ மாலையா தொடுத்து பூ என்ன செஞ்சுட்டு எதுக்கு வந்த? அதுதான் இன்னைக்கு வந்து பூ கட்டி மாலையா தொடுத்து கொண்டு போகணும். சரி சுந்தரிக்கு கல்யாணம். இந்த பாவி வரப்பேன் பட்டு கிடப்பேன் பேராண்டி ஒரு வயா இருப்பேன். அந்த நாதாரி பையன் எங்கிட்டு போனானே தெரியல. அவன் எங்கிட்டு கிடக்குறானே தெரியல. வர வர கண்ணளவும் தெரிய மாட்டேங்குது. மங்கி போயிருது. பேத்தி ஒருத்தி இருப்பா அவளையும் காணா இவளையும் காணா எவளையும் காணா. அவளும் எங்க போனாலும் தெரியல. வர வர ஏறுது இறங்குது. விவசாயி போச்சு. ஏண்டி பொங்கலை பூரா காணா மூணான்னு ஒரு ஊரா நான் தேடிக்கிட்டு அலைகிறேன். இதுதான் என் பேத்தி. எது எங்க கிடக்குன்னு தடவிக்கிட்டு தெரியுற மாதிரி இருக்குது தாண்டி உங்களை ஒத்தாசைக்கு வச்சிருந்தேன். இப்ப என்னைய தடவி விட்டு நீங்க வாட்டுக்கு போயிட்டீங்க. என்ன பண்ணி தர்ற நீ அரமனைக்கு போற முடியல? சுந்தரி அம்மா கல்யாணத்துக்கு மாலை தொடுத்து போகணும்னு சொன்னேன். பூ பறிக்க போன அந்த பட்டுக்கடை பானையும் காணா. அந்த பாய் பேராண்டி அவனையும் காணா. நீ வந்து எங்கடி பூவாவது பறிச்சுட்டு வந்தா நான் கட்டியாவது நேரம் கொண்டு போய் கொடுத்துருப்பேன்ல. நான் போகலன்னா அரை மணி 2 நேரம் நமக்காக காத்துக்கிட்டு கிடப்பாங்க.
போலாம். இல்ல பூ வந்து நல்ல முறையில கட்டி கொண்டு போய் அங்க கொண்டு போய் கொடுக்கணும் முடியும். சரி. அதனால பூ இன்னும் கொஞ்சம் பத்தாது. நான் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு வரமா? நீ போய் பறிச்சுக்கிட்டு வா. போய் பறிச்சுக்கிட்டு வந்துடுறேன். நீ பறிச்சுக்கிட்டு வா. சரி. நீ போய் பூ பறிக்க போறேன்னு அங்கிட்டு போய் எவன் கூட பெறாக்க பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டு தெரியாதடி. அப்படி பொம்பளையாடி நானு. இல்லடி பேசிக்கிட்டு தெரியாதுன்னு சொல்ல வந்த வேற என்னத்த சும்மா நடக்கிறாள். அடிக்கடி கை போடாத உடம்பு தாங்காது பாத்துக்க. ஆமா அவளும் என்ன பண்ண பண்ணுவா, அவளும் பெண் தானே, அவளுக்கும் ஆசைகள் இருக்கத்தானே செய்யும். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இன்னைக்கு நான் பூ மாலையாக தொடுத்து அங்க கொண்டு போனேன். இவளும் அங்க பூ வரைச்சு கொண்டு வந்துருவா. ஏன்னா சுந்தரிக்கு நான் கட்டிட்டு வந்த மாலைன்னா ரொம்ப பிரியம், நான் கட்டிட்டு வந்த பூனா கொல்ல பிரியம். அந்த அம்மா என்னம்மாதே வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரி நம்ம பாப்பா பேத்தி பூ பறிச்சுட்டு வந்துருவா. தப்புன்னு சுத்தமா போன அபிமன்யு அண்ணா, வெகு நாட்களுக்கு பிறகு இப்பதான் ஒன்று சேர்ந்திருக்கோம் இல்லையா? ஆமா கண்டிப்பா. இந்த வனத்தை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு ஒரு அழகாக இருக்கின்றது. ஆக வர்ணிக்க தோன்றுகிறதா? ஆமா. நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க, நடந்தாய் வாழி காவேரி. மலை தொடரில் அவதரித்தாய், அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், என்று அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய், அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு அலங்கரித்தாய், நடந்த உன் வழியெல்லாம் நலமளித்தாய், நடந்த உன் வழியெல்லாம் நலமளித்தாய், நங்கையர் உனை வணங்கவும் மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும், நங்கையர் உனை வணங்கவும் மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும், இன்ப யாழிசை முழங்கவும் செவிய செந்தமிழ் தேன் வழங்கவும், இன்ப யாழிசை முழங்கவும் செவிய செந்தமிழ் தேன் வழங்கவும், அசைந்து வளைந்து நெளிந்து தொடர்ந்து அழகரும் ஒரு மணமகன் துணை வரவே நடந்தாய் வாழி காவேரி. நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. உணவளிக்கும் உணவுகளாம் கண்ணாக, பண்பு உயர்ந்த தமிழ் நாட்டு செல்ல பெண்ணாக, உணவளிக்கும் உணவர்களாம் கண்ணாக, பண்பு உயர்ந்த தமிழ் நாட்டில் செல்ல பெண்ணாக, புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, தனிப்புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, அன்பு பொங்கி வரும் காவிரியே வாழியவே, பொங்கி வரும் காவிரியே
அடிக்கிறது. பசி அடிக்கிறதா? ஆமாம். சரி, ஏதாவது உணவு கிடைக்குமா என்று ஆகாரத்துக்கு வழி செய்வோம். வழி செய்ய வேண்டும். சரி, என்ன அதோ செய்ய? ஒரு குடிசை தெரிகிறது. அங்க சென்று பார்க்கலாமா? வாருங்கள். வாருங்கள். எங்கடி போன? மாலை பூவை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டா. சக்கலத்தி எங்க போனானே தெரியல. யார்கிட்ட போனான்னு தெரியல. எங்க போனானே தெரியல. அம்மா அவ கண்ணளவும் தெரிய மாட்டேங்குது. வர வர கை பூரா நடுக்க ஆரம்பிக்குது. கட்டணம் வாடி வாடின்னா அவ எங்க போனானே தெரியல. அங்க வேற அரமனையில நம்மள காணான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. எங்க போனானே தெரியல. அடியே பேத்தி பாட்டி அங்க தெரியுதா? தெரியுது. கொலாஷப்ல வச்சு போடாதீங்க பாட்டி. பாட்டி ஆமா, யாருப்பா பேராண்டிய? நீங்க ஊரம் 3 பேரும் வந்திருக்கிறீங்க. இப்படியே துவாரைக்கு போறோம். துவாரைக்கா? ஆமா, எங்களுக்கு எல்லாம் பசியா இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஆகாரம் தான் கொடுங்களேன். ஏண்டா பேராண்டிய பயலோலா, நானே இங்க ஒத்த கட்டையா ஒண்டி கட்டையா உக்காந்துக்கிட்டு ஒரு கிலோ மழை தண்ணி நேரத்தில் அடுப்பை போட்டுக்கிட்டு பூளுன்னு ஊதிக்கிட்டு நானே கஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்தணும். அங்க அரமனையில வேற வேலை கிடக்குது. அரமனையில என்ன காணாமூனான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. பாட்டி, உங்களுக்கு வருடத்திற்கு தேவையான சாமானங்கள்லாம் தாரேன். இப்போதைக்கு வச்சிருப்பீங்கல்ல, அதை வச்சு சமையல் செய்யுங்க. ஏண்டா அவன் என்ன வார்த்தை கேட்கறான் பாரு என்கிட்ட. வருஷத்துக்கு வேணுங்கிற சாமானம் எனக்கு தரானா? ஏண்டா உள்ள சாமானையே நான் தொலைச்சிப்பிட்டு திரியிறேன், எனக்கு சாமான் கொடுக்குற நீ. சரி பேராண்டி, சரி, நான் பூ கட்டுற வேலையா இருக்கிறேன். பூ கட்டுற வேலையா? ஆமா, பூவா? பூ கட்டுவேன். சரி, மாலையா கட்டி இன்னைக்கு துவாரகையில சுந்தரிக்கு கல்யாணத்துக்கு நான் கொண்டு போய் தான் மாலை வரும்னு காத்துக்கிட்டு கிடப்பாங்க. சுந்தரியா? மாலை சுந்தரி யாரும் தெரியாதா? அந்த கண்ணு இருக்காருல, அவரோட மகன். அவளுக்கு கல்யாணம். சுந்தரிக்கு அந்த துரியோதன மையன் நக்கனகுமார் இல்ல, என்னது லக்னகுமார, 2 பேருக்கு கல்யாணம். சரி, 2 பேருக்கு நான் தான் மாலை கட்டி கொண்டு போவேன். மாலை கட்டி? இப்ப நான் மாலையை கட்டுவேனா உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி ஆயில ஊத்துவேனா? பாட்டி, நல்ல மாலை கட்டுவேன். மாலை நீ கட்டுவியா? சூப்பரா கட்டுவேன். இல்ல, நீ உன்னைய பார்த்தா நல்ல பயலாத்தான் தெரியுது. ஆனா இவங்க 2 பேரையும் பார்த்தாத்தான் சரியில்லாத பயலுகளா. பயப்படாத, அவங்க 2 பேரும் எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் எதுவும் பண்ண மாட்டாங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க. இல்ல, இப்ப எவன் இப்படி பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. பேராண்டி, சரி வந்துட்டிய பிள்ளைய வீடு தேடி வந்த ஒரு உபசரிச்சு அனுப்புறதுதான் மாண்பு. ஆமா, அதனால உனக்கு நல்லா மாலை கட்ட தெரியும்னு சொல்ற. நல்லா கட்டுவேன். சரி, உங்களுக்கு வாய்க்கு ருசியா நான் சமைச்சு போடுறேன். சரி, இந்த மாலை கட்டி மாலைய கட்டி வை. சரி, நான் போய் சமைச்சு கொண்டு வந்து இந்த மாலையை இங்கதான் வைக்கணும். என்னென்ன பூ பாட்டி? என்னென்ன பூ போட்டு கட்டணும்? அதுல என்னென்ன இருக்குவாரு? சரி, சம்பங்கி இருக்குது, ரோசா இருக்குது, முல்லைப்பூ இருக்குது. எல்லாத்தையும் வச்சு கட்டணும். எல்லா மழையும் வந்து கட்டணும். சரி, கட்டிட்டா? சரி, நீங்க போய் ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆமா, அங்க அரமனையில காத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வேகமா எரியாத விறகுல போட்டு அடுப்புக்குள்ள பூளுன்னு ஊதி. எரியாத விறகுலையா? உணவு ரெடி ஆகிவிட்டதா? ஈரப்பட்டிருக்கும் போலுக்கு புகஞ்சுக்கிட்டே வருது. அதை போட்டு கொலாய போட்டுக்கிட்டு பூளுன்னு ஊதி இப்ப தாண்டா சமைச்சு வச்சுட்டேன். ஆமா, மாலை கட்டிட்டியா? கட்டியாச்சு. ஆமா, இதை போய் கொடுத்து உன்னை நான் என்னமோ நினைச்சேன். சரி, ஆனா நான் கட்டினா கூட அப்படி கட்டிருக்க மாட்டேன். அருமையா கட்டிருக்கிறேன். ஆமா, சமைச்சு வச்சிருக்கிறேன். சரி, நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேன் பாட்டி. போய் அரமனையில கொடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வாங்க. அண்ணா, அண்ணா, அனுப்பி விட்டோம். எப்படி சுந்தரி கையில கிடைத்து விடும்.
சரி சரியா? சரி, அவள் வருவாளா என்னன்னு பார்ப்போம். பார்த்து விடலாம். உனக்கு எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆக போகுது. நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆக போகுது. பைத்தியம் பைத்தியம் சிரிக்காத, அப்படி அழகா இருக்க. சிரிக்காத, என் மூஞ்சி பற்றி அவ்வளவு அழகா இருக்கு. ஆத்தாடி அவ்வளவு அழகா இருக்கு. உன்னை பார்த்தாலே 8 கண்ணு. நம்ம 2 பேரும் ஜோடி நின்று கல்யாணம் பண்ண போறோம். ஜோடியா? ஆமா. நம்ம 2 உனக்கு எனக்கு கல்யாணம். கல்யாணம் கல்யாணம் தானே? உன்னைய யாரும் காணுமே. சுந்தரி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். வா. இவர்தான் மாப்பிள்ளையா? இதுல மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி கொடுத்து இப்படியே ஒரு அஸ்தாவரத்துக்கு ஓடணும்டா. எனக்கு கல்யாணம். கல்யாணம் உனக்கு மங்கடி கல்யாணம் தானே. மாப்பிள்ள 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 மாறாரு. மாப்பிள்ள 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 மாறாரு. தோப்புக்காரன 108 போடவுமே. ஐயோ பழைய துட்டு அதாவது ஒண்ணு வழங்காது. எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன உங்களுக்கு தெரியாது? எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்களை பார்த்த உடனே நடிக்கிறார். சுந்தரி, அப்பா உன் திருமணத்துக்காகத்தான் இப்ப நாடகத்தை நடத்துறீங்க. தந்தையே என்ன சொல்கிறீர்கள்? நீ அபிமணி மணக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி செய்தியை துவைக்கிறேன். உண்மையாகவா? ஆமாம். அச்சச்சோ, உனக்கு இது சந்தோஷம் தானே? இது புரியாமல் உங்களோடு இவ்வளவு தூரம் சண்டையிட்டு பிரச்சனைக்கு ஆளாக்கி விட்டேனே. மகளே, என்னை தாங்கள் மன்னிக்க வேண்டும். எல்லாம் உன் நன்மைக்குத்தான். மாலைங்க மறுமணி அபிமணியோ சந்தோஷமாக என் மகளை கவனிக்க வேண்டும். கண்டிப்பா. திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி. திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி. எழுதி மீனாட்சி செல்வது பாவை. திருமண கோலம் சூரியது பூவை. மகளம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. அங்கைய பெண்ணே அன்பு மீனாட்சி. அண்டங்கள் அனைத்தும் அன்னையின் ஆட்சி. மகளம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. அம்மா தாமரை போன்ற தலைநகர் நடுவே. தாமரை போன்ற தலைநகர் நடுவே. தாமரை
சுடரை குளத்தை சாந்தவ சக்தி குங்குமம் அருபவள் குளமகள் சக்தி குங்குமம் அருபவள் குளமகள் சக்தி இடத்தகின்றவள் ஓம் சிவசக்தி மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி மதுரைக்கு அரசி மதுரைக்கு அரசி வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே அபிமன்ய சுந்தரி வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே அபிமன்ய சுந்தரி வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே அபிமன்ய சுந்தரி வாழ்க வாழ்கவே நாடு சேர்ந்த மகிழேறி விளையாடு முகமூன்று ஞானமொழி பேசு முகமூன்று ஞானமொழி பேசு முகமூன்று ஒருவழி ஆகுமன தீர்க்கு முகமூன்று ஒருவழி ஆகவே தீர்க்கு முகமூன்று குண்டுருவவேல் மாஜி நின்ற முகமூன்று குண்டுருவவேல் மாஜி நின்ற முகமூன்று மாறுபட சூரரை வதைத்த முகமூன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமூன்று பள்ளிய மனம் உணர வந்த முகமூன்று பள்ளிய மனம் உணர வந்த முகமூன்று ஆறுமுகமான பொருள் ஈயருள வேண்டும் ஆறுமுகமான பொருள் ஈயருள வேண்டும் ஆதியருணாசலம் அமர்ந்த பெருமாள் ஆதியருணாசலம் அமைந்த பெருமாளே ஆதியருணாசலம் அமர்ந்த பெருமாளே ஆதியருணாசலம் அமைந்த பெருமாளே ஆதியருணாசலம் அமர்ந்த பெருமாளே நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊர் செழிக்க வேணும் ஞான தங்கமே ஊராள மாளது பத்து பெருக வேணும் பால்பான பொங்க வேணும் பத்து பெருக வேணும் பால்பான பொங்க வேணும் பத்தி பெருக வேணும் ஞான தங்கமே ஊராள மாளது பரவாங்க உங்களுடைய ஸ்ரீராம ரூபமுலகு ஜெய ராஜபுரது ஸ்ரீராமர் மங்களம் சுவாமிக்கு நாடகத்தை கண்டுகளித்து அனைவருக்கும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் திண்டுக்கல் முத்தமிழ் நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் சூட்டுக்கோள் ராமலிங்கசாமி அருள் கிடைக்கும் சோமப்பசாமி அருள் கிடைக்கும் என்று கூறி உங்களிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி கலந்த வணக்கம். வாழ்க.